நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை தலைப்பு ஆஞ்சநேயனின் அஞ்சாத பயணம். ஆஞ்சநேயர் ஹனுமான் இலங்கைக்கு பறந்து சென்ற பயணம் வெறும் பறப்பும் சீதையை கண்டுபிடிப்பும் அல்ல. அதுவே ஒரு ஆன்மீக பயணமாகும். ஒரு ஆழமான உணர்வு, ஒரு நிலைத்த தூய்மை, ஒரு வீரச் சிந்தனை. இந்த கதை ஹனுமான் சப்த சமுத்திரத்தை கடந்த ஒரு நாள் ஒரு இரவு என்ன நடந்தது என்பதை உணர்த்தும் ஒரு அறியப்படாத ரகசியம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ராமர் சோகத்தில் இருக்கிறார். சீதையை இழந்ததும் இலங்கை எங்கே என்பதை அறியாமலும் அவரது உள்ளத்தில் குழப்பம். வானரர்கள் தோல்வியுடன் திரும்பும் போது ஆஞ்சநேயர் மட்டும் தன்னம்பிக்கையுடன் நிற்கிறார். ஜாம்பவன் ஆஞ்சநேயரிடம் சொல்கிறார், நீ உன்னை முழுமையாக அறிந்தால் நீ எதையும் சாதிக்கலாம். இதுதான் கதையின் முதல் மையக்குரல். ஆஞ்சநேயர் உடனடியாக சீதையை தேடி புறப்பட்டார். ஆஞ்சநேயர் பறப்பதற்குள் ராமர் தன் மோதிரத்தை அவரிடம் கொடுக்கிறார். உன்னை சீதை நம்பவில்லை என்றால் இதை சீதைக்கு காட்டு என்றார். ஆஞ்சநேயர் பறக்கிறார். அப்போது கடல் காற்று சீறுகிறது. மெய்யறியும் தருணம், தன் சக்தியை உணரும் தருணம். அவனது தேகம் விரிந்து தேவர்களின் கண்களுக்கும் எட்டாத உயரத்தை எட்டுகிறது. அவர் கடலில் பறந்து செல்லும் போது 3 அற்புத தீவுகளை கடக்கிறார். தீவு 1, மாயாதேவி. அவள் ஒரு அழகிய யோகினி போல ஹனுமானை கவர முயற்சிக்கிறாள். தெய்வீக சக்தியும் ஆசைப்பட்டால் கடமையை மறந்துவிடுவாய். ஹனுமான் கட்டுப்பாட்டுடன் கடந்து செல்கிறார். மனக்கண்ணை விழிப்புடன் திறந்தார். அங்கிருந்து புறப்பட்டார். தீவு 2, அருட்கடல். இங்கே நாகங்களும் யோகிகளும் தவம் செய்கின்றனர். சீதையை மீட்பது ராமனுக்காகவா, லோகத்துக்காகவா? நீயே ஏன் செய்ய வேண்டும்? ஹனுமான் பதில் சொல்கிறார். ராமன் என் சுவாசம், அவன் பணியைச் செய்வது என் வாழ்நாள் பக்தியின் உச்சம் என்று அவர் பதிலளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். சிம்ஹிகை எனும் ராட்சசி ஹனுமானின் நிழலை விழுங்க முயற்சிக்கிறாள். அங்கேதான் ஹனுமான் உணர்கிறார், சில அபாயங்கள் வெளியில் இல்லை, நம் உள்ளே இருக்கும் நிழல்கள்தான் என்று யோசித்துவிட்டு அவளை கடந்து செல்கிறார். இலங்கை எட்டியதும் இரவு 2 வரும். ஆஞ்சநேயர் இப்போது தன் சிறிய உருவத்தில் நகரிக்கிறார். இலங்கையை பார்த்து சீதையை மட்டும் காண்பதல்ல, இங்கு செல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் சத்தியத்தின் பாதை. அவர் அரண்மனையை அடைகிறார். அங்கே நரகா, சூப்பர்ணகா மற்றும் ராவணனின் அன்பின் போலி முகங்கள் அனைத்தும் வழியில் இருந்தார்கள். ஆனால் ஹனுமான் வெறும் தாயை காணும் குழந்தையைப் போல் சிதறாது செல்கிறார். அந்த சமயம் அசோகவனத்தில் சீதையின் நெகிழ்ச்சியான தோற்றம். அவள் பாடுகிறாள், பிரிவும் இறக்கும் போல, பாசமும் விடாமலும். ஆஞ்சநேயர் கண்களில் கண்ணீர். அவர் கையை நீட்டுகிறார். ராமரின் மோதிரத்தை காட்டுகிறார். சீதையின் முகத்தில் ஒரு கனிவும் ஒரு நம்பிக்கையும். அவரது பயணம் வெறும் சீதையை காணும் முயற்சி அல்ல. அவர் உணர்கிறார், நீண்ட பயணங்கள் உண்மையான நாம் யார் என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வைக்கும். ஆஞ்சநேயர் பக்தியுடன் கடவுளுக்காக இயங்கும் நரசிம்மம். அவர் திரும்ப பறக்கிறார். தேவர்களும் வானமும் அவரை வணங்குகின்றன. கதையின் நெறி. இந்த கதை ஹனுமான் ஒரு வேறிருந்த ஆன்மா என, எப்படியெல்லாம் அறியாமல் நாமாக ஆகிறோமோ அதுபோலவே அவர் ஒரு தியானமான தேவராக ஆனார் என்பதை உணர்த்துகிறது. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.